தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலத்தின் 25வது ஞாயிறு. ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக இத்திருப்பலியில் பங்கேற்கிற உங்கள் அனைவருக்கும் ஆசிகள் நிறைவாக கிடைப்பதாக. இறைவனுடைய ஆலயத்திற்கு சென்று வழிபாட்டில் பங்கு பெறுவதும், இல்லத்திலிருந்தே தொலைக்காட்சி வழியாக, இணையதளம் வழியாக வழிபாட்டில் பங்கேற்பதும் மிகுந்த வேறுபாடு மிக்கவை. பேராலயத்தில் இயல்பாகவே நமக்கு வழிபாட்டில் பங்கேற்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது, ஒரு அமைதியான ஒரு நேரம் இருக்கிறது. ஆனால் இல்லங்களில் அப்படி அல்ல. அங்கே பல தடைகள், பல இடையூறுகள், அவற்றையெல்லாம் மீறித்தான் நாம் பக்தியோடு இந்த வழிபாட்டில் பங்கு பெற வேண்டும். எனவே உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், இந்த 1 மணி நேரத்தையும் நீங்கள் முழு கவனத்தோடும் முழு பக்தியோடும் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். வாய் திறந்து நீங்கள் ஜபங்களை சொல்லுங்கள், பாடல்களை பாடுங்கள், ஆண்டவரை போற்றுங்கள், கவனத்தோடு செவிவிடுங்கள். எந்த விதமான பராக்குகளுக்கும் இடையூறுக்கும் இடம் கொடுக்காமல் நீங்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இப்பொழுது இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவோம். ஒரு சில வினாடிகள் கண்களை மூடி நாம் நம்மையே ஆய்வு செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தை திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உமது கட்டளைகளை கடைப்பிடிக்கும் நாங்கள் முடிவில்லா வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 17 முதல் 20 முடிய. பொல்லாதவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்வதாவது, நீதிமான்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம், முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆய்ந்தறிவோம். நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார், பகைவரிடமிருந்து அவர்களை விடுவிப்பார். அவர்களது கனிவினை கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசைமொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம். இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம், ஏனெனில் தங்கள் வாய்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பல்லவி. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார்.
குற்றோர் எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியவரின் உயிரை பறிக்க பார்க்கின்றனர். அவர்கள் கடவுளை அறவே நினைப்பதில்லை. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார். என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு வழி செலுத்துவேன். ஆண்டவரே, உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். இதுவே நன்று. என் தலைவர் என் வாழ்வுக்கு ஆதரவாய் உள்ளோருடன் இருக்கின்றார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 16 மற்றும் அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 3 முடிய. அன்புக்குரியவர்களே, பொறாமையும் கட்சி மனப்பான்மையும் உள்ள இடத்தில் குழப்பமும் எல்லா கொடுஞ்செயல்களும் நடக்கும். விண்ணிலிருந்து வரும் ஞானத்தின் தலையாய பண்பு அதன் தூய்மையாகும். மேலும் அது அமைதியை நாடும், பொறுமை கொள்ளும், இணங்கி போகும் தன்மையுடையது, இரக்கமும் நற்செயல்களும் நிறைந்தது, நடுநிலை தவறாதது, வெளிவேடமற்றது. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்னும் விதையிலிருந்து நீதி என்னும் கனி விளைகிறது. உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன? உங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா? நீங்கள் ஆசைப்படுவது கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள். பேராசை கொள்கிறீர்கள். அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவுகள் உண்டாக்குகிறீர்கள். அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை? நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை. நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை? ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள், சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, அருள் வாக்குகள் 30 முதல் 37 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் புறப்பட்டு கலிலேயா வழியாக சென்றார்கள்.
அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார். ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள். கொல்லப்பட்ட 3 நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார். அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை. அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள். அவர்கள் கப்பர்நாகூமுக்கு வந்தார்கள். அவர்கள் வீட்டில் இருந்த பொழுது இயேசு, வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார். அவர்கள் பேசாதிருந்தார்கள். ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதை பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர் அமர்ந்து 12 கூப்பிட்டு அவர்களிடம், ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார். பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு, இத்தகைய சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார். என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல, என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவின் அன்புக்குரியவர்களே, இயேசுவின் சீடர்கள் தங்களுக்குள் யார் பெரியவர் என்று வாதாடி கொண்டு வந்ததை பற்றி இயேசு அவர்களிடம் வினவி, உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர்கள் பணியாளராக ஒரு சிறு குழந்தையைப் போல மாறுங்கள் என்று அறிவுரை சொன்ன இந்த பகுதியை நாம் இன்று வாசிக்க கேட்டோம். அதை பற்றி நாம் ஒரு சில வினாடிகள் தியானித்து நாம் இறைவேண்டல் செய்வோமாக. அதற்கு முன்பாக நான் ஒரு சுவையான கேள்வி ஒன்றை உங்களிடம் கேட்க விரும்புகிறேன். திருச்சபை நமக்கு பாவங்களை வகைப்படுத்தி அந்த பாவங்களில் 7 பாவங்களை தலையான பாவங்கள் என்று கொடுத்திருக்கிறது. அந்த 7 தலையான பாவங்கள் ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், மோகம், பெருந்தீனி ஆர்வம், சோம்பேறித்தனம். இதில் சுவையான கேள்வி என்னவென்றால், இந்த 7 தலையான பாவங்களிலும் தலையான பாவம் எது? இந்த 7 பாவங்களிலும் மிகவும் மோசமான பாவம் எது என்ற கேள்விதான். 7 பாவமே தலையான பாவங்கள் தான். அவற்றிலும் மிக முகாமையான முதன்மையான பாவம் எது என்பதை பற்றியும் நாம் சற்று ஆய்வு செய்ய வேண்டும். அது நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியை கேட்டால் பலரும் பலவிதங்களில் சொல்வார்கள். சிலர் மோக பாவம்தான் அனைத்திலும் மோசமான பாவம் என்று சொல்வார்கள். சிலர் கோபம் அல்லது பொறாமை என்று சொல்வார்கள். உண்மையிலேயே இந்த 7 பாவங்களிலும் மிக நுட்பமான மிக மோசமான பாவம் என்பது ஆணவம்தான். எனவேதான் திருச்சபை அதை வரிசைப்படுத்துகின்ற பொழுது அதைத்தான் முதலில் வைக்கிறது. ஆணவம், பேராசை, பொறாமை, கோபம், மோகம், பெருந்தீனி ஆர்வம், சோம்பேறித்தனம் என்று முதலாக ஆணவத்தை தான் வைக்கின்றது. இந்த 7 பாவங்களில் ஒரு சில பாவங்களை பலரும் மிக எளிதாக மேற்கொண்டு விடுகிறார்கள். எடுத்துக்காட்டாக சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனமே இல்லாமல் அல்லது அதை மிக குறைவாக வைத்துக்கொண்டு வாழக்கூடியவர்கள் பலர் இருக்கிறார்கள். மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவர்கள், எப்பொழுதும் விறுவிறுப்பாக பணியாற்றி கொண்டே இருப்பவர்களுக்கு சோம்பேறித்தனம் குறைவாகத்தான் இருக்கும். அதே போலவே பெருந்தீனி ஆர்வம். தன் கட்டுப்பாடு உள்ளவர்கள் தங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களில் கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெருந்தீனி ஆர்வம் மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்காது. அதுபோலவே ஒரு சிலருக்கு கோபமே வராது. சாந்தம் உள்ளவர்களாக இருப்பார்கள், பொறுமை உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்னும் ஒரு சிலருக்கு பொறாமை இருக்காது. காரணம், எனக்கு போதும் என்ற மனநிறைவு அவர்களிடம் இருக்கும். ஆகவே இப்படி இந்த 7 பாவங்களில் ஒரு சில பாவங்களை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக பலரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆணவம் என்னும் பாவம் மட்டும் எல்லாருக்குள்ளும் நுழைந்திருக்கிறது. எல்லாருக்குள்ளும் மிக நுட்பமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிப்பது கூட கடினம். பெருந்தீனி ஆர்வம் என்கிறது பாவத்தை எல்லாரும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம். யாருக்கு அதிகமாக சாப்பாட்டின் மீது ஆர்வம் இருக்கிறதோ அது பெருந்தீனி ஆர்வம். கோபம் என்பதை வெகு எளிதாக கண்டுபிடித்து விடலாம். கோபம் எதற்கு எடுத்தாலும் கோபம் இருக்கு. ஆனால் ஆணவம் என்பது மிக நுட்பமான ஒரு பாவம். அதை அவ்வளவு எளிதாக கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு பல வடிவங்கள் இருக்கின்றன, பல முகங்கள் இருக்கின்றன, பல பெயர்கள் இருக்கின்றன. ஆணவம் என்கிற பாவத்திற்கு தான் எத்தனை பெயர்களை விவிலியம் பயன்படுத்துகிறது. ஆணவம், இருமாப்பு, தற்பெருமை, செருக்கு, அகங்காரம், தற்புகழ்ச்சி என்று பல சொற்களை பல சொல்லாடுகளை விவிலியமே பயன்படுத்துகிறது. ஆகவே இந்த ஆணவம் என்பது
பல வடிவங்களை கொண்டது, எல்லாருக்குள்ளும் அது புதைந்து கிடக்கிறது. அதை நாம் ஆய்வு செய்து கண்டுபிடிக்க வேண்டும். என்னிடத்தில் ஆணவமே இல்லை என்று ஒருவர் சொன்னால் அதுவே அந்த ஆணவத்தினுடைய ஒரு வடிவம்தான். அது ஒரு மிகப்பெரிய ஒரு நகைமுரணாக இருக்கிறது. என்னிடத்தில் ஆணவம் இல்லை, இருமாப்பு இல்லை என்று சொன்னால் அதுவே ஒரு இருமாப்பாக மாறிவிடுகிறது. ஆகவே மிகவும் நுட்பமாக ஆய்வு செய்ய வேண்டிய பாவங்களில் ஒன்றுதான் ஆணவம், இருமாப்பு, செருக்கு, அகங்காரம். அந்த ஆணவத்தினுடைய ஒரு வடிவம்தான் யார் பெரியவர்? நான் தான் பெரியவர். இந்த சொல்லாடல், இந்த எண்ணம், இந்த மனநிலை, இந்த செயல்பாடு எல்லா இடங்களிலும் பரவி கிடக்கிறது. குடும்பங்களுக்குள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே யார் பெரியவர்? பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிறது, உறவுகளுக்குள் இருக்கிறது, குழுக்களுக்குள் இருக்கிறது, அன்பியங்களுக்கு இருக்கிறது, பங்குகளுக்குள் இருக்கிறது, சபைகளுக்குள், பக்த சபைகளுக்குள் இருக்கிறது, ஜப குழுக்களுக்குள் இருக்கிறது. அவற்றையெல்லாம் முதலில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த சிக்கல், இந்த ஆணவம், இருமாப்பு நமக்குள் இருக்கிறது என்பதை நாம் முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அதன் பிறகு அதை மேற்கொள்வதற்கான அருளுக்காக, ஆற்றலுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். ஆகவே இயேசுவின் சீடர்கள் படித்தவர்கள் அல்ல, மேதைகள் அல்ல, பல திறமைகளை கொண்டவர்கள் அல்ல. அவர்களுக்குள்ளும் இந்த சிக்கல் இருந்தது. யார் பெரியவர்? நான் தான் பெரியவன். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த ஆணவம் என்பது நமக்குள்ளே புதைந்து கிடக்கிறது. அதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்காக மனம் வருந்த வேண்டும். அதை நம்மிடத்திலிருந்து அகற்றுவதற்கு கடவுளுடைய அருளை, தூய ஆவியாருடைய இரக்கத்தை நாம் மன்றாட வேண்டும். முதலில் ஆணவம் என்பதே, இருமாப்பு என்பதே அகந்தை, தன்னை பெரிதுபடுத்துவது, தன்னை மிகைப்படுத்துவது, மற்றவர்களை சிறிதாக கருதுவது, மதிக்காமல் இருப்பது, அடங்காமல் இருப்பது, கீழ்ப்படியாமல் இருப்பது, பணியாமல் இருப்பது. எனவேதான் பணிவு, தாழ்ச்சி, எளிமை இவற்றை விவிலியம் முன்வைக்கின்றது. ஆண்டவர் இயேசு, அன்னை மரியா இவர்கள் எல்லாரும் இதைத்தான் முன்வைத்தார்கள். இதுதான் மிகப்பெரிய புண்ணியம். ஆகவே அந்த ஆணவத்தை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். கீழ்ப்படியாமையை விவிலியம் சொல்கிறது. கீழ்ப்படியாமை சிலை வழிபாட்டுக்கு ஒப்பானது, முரட்டுத்தனம் கலகத்துக்கு இணையானது என்று சாமுவேல் நூலில் நாம் வாசிக்கின்றோம். ஆகவே இந்த ஆணவத்தை, கீழ்ப்படியாமையை, இந்த கலகத்தை, இந்த முரட்டுத்தனத்தை நாம் கண்டுபிடித்து அகற்ற வேண்டும். இது பெற்றோரை விட நான் பெரியவன் என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். பெற்றோரை மதிப்பதில்லை. பெற்றோரை விட எனக்கு தெரியும் எல்லாம். அவர்களே பொண்ணு மாப்பிள்ளை பார்க்குறாங்க, அவங்களே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிடுறாங்க. செண்டை மேளம், எந்த புகைப்படம், எந்த வீடியோ, எல்லாவற்றையும் பிள்ளைகளே செய்து விடுகிறார். பெற்றோருக்கு என்ன தெரியும் என்று நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆசிரியர்களை விட நான் பெரியவன் என்று நினைக்கிற மாணவர்கள் நினைக்கிறார்கள். ஆசிரியர்களை மதிப்பதில்லை. உடன்பிறப்புகளை அல்லது உடன் வாழ்பவர்களை, உடன் பணியாளர்களை உதாசீனப்படுத்துகிற, மதிப்போடு நடத்தாத பலர் இருக்கிறார்கள். நான் பெரியவன் என்கிற எண்ணம் அது பணத்தினால் வருகிறது, வலிமையினால் வருகிறது, வாய் பேச்சினால் வருகிறது. திருச்சபை விட நான் பெரியவர் என்று நினைக்கிறவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த ஆணவத்தை நம்மிடமிருந்து அறவே ஒழிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது ஆன்மீகத்தின் அடிப்படையாக அமைகிறது. எங்கெல்லாம் ஆணவம் இருக்கிறதோ அங்கே ஆன்மீகம் இல்லை, ஆண்டவர் இல்லை, அழகைதான் இருக்கிறது. அழகையினுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஆணவம்தான். அதை நாம் அகற்ற வேண்டும். ஆகவே ஒவ்வொரு தளமாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கு திருச்சபை தளத்தில் நாம் சற்று ஆய்வு செய்வோம். திருச்சபைக்கு நாம் பணிந்து நடக்க வேண்டும். திருச்சபைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். திருச்சபை சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது மிகவும் எளிது. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மூதாதையர்கள் திருச்சபைக்கு பணிந்து நடந்து வந்தார்கள். ஆனால் இன்று என்ன நடக்கிறது? திருச்சபை விட நான் பெரியவர், திருச்சபை சொல்வதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை என்கிற மனநிலை பலருக்குள்ளும் வந்துவிட்டது. கோவிலுக்குள்ளும் அது வந்துவிட்டது. அதை அவர்கள் உணர்ந்தும் செய்கிறார்களா, உணராமல் செய்கிறார்கள் என்பது ஒரு மறைபொருளாகவே இருக்கிறது. ஆகவே திருச்சபைக்கு பணிந்து நடக்க வேண்டும். நாம் சொல்லுகிறோம், திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்களை எல்லாம் தேவரீர் தாமே அறிவித்தபடியினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் என்பது நம்முடைய நம்பிக்கை. திருச்சபையினுடைய போதனை கடவுளுடைய போதனை. ஆகவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பிடித்தாலும் ஏற்றுக்கொள்கிறேன், பிடிக்காவிட்டாலும் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் நல்ல கத்தோலிக்கருக்குரிய பண்பு.
இன்றைக்கு பல சபைகள் இருக்கின்றன. ஒரு சபை பிடிக்காவிட்டால் இன்னொரு சபையில் சேர்ந்து விடுகிறார்கள், அது வேறு கதை. ஆனால் பாரம்பரியமாக தலைமுறையாக இந்த கத்தோலிக்க திருவையில் இருப்பவர்கள் பிடித்தாலும் சரி பிடிக்காவிட்டாலும் சரி திருச்சபை போதிப்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற மனப்பக்குவம் வேண்டும், என்கிற பணிவு வேண்டும். இல்லாவிட்டால் அது ஆணவமாக மாறிவிடுது. திருச்சபை விட நான் பெரியவன். யார் திருச்சபை விட நான் பெரியவர் என்று சொல்கிறார்களோ அவர்கள் கடவுளை விட நான் பெரியவன் என்று எண்ணுகிறார்கள், அழகையைப் போல. அதை அவர்கள் உணர்ந்து செய்கிறார்களா உணராமல் செய்கிறார்களா எனக்கு தெரியாது. திருச்சபையுடைய வரலாற்றில் நாம் பல முடிவுகளை பார்க்கிறோம். சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். விவிலியத்திலேயே முதல் எடுத்துக்காட்டு வருகிறது. திருத்தூதர் பணிகள் நூலில் முதல் திருச்சங்கம் கூடுகிறது. திருத்தூதர் பணிகள் 15வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். கத்தோலிக்க திருச்சபை இதுவரையில் 21 திருச்சங்கங்களை நடத்தி இருக்கிறது. 21வது திருச்சங்கம் 2ஆம் வத்திக்கான் சங்கம் 1961, 62, 63 நடைபெற்றது. முதல் திருச்சங்கம் திருத்தூதர் பணிகள் நூல் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தான் முதல் திருச்சங்கம் எருசலேம் திருச்சங்கம் என்று அழைக்கப்படுகிறது. அங்கே அவர்கள் முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார்கள். என்ன முடிவு எடுத்தார்கள்? அங்கே 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். யூத கிறிஸ்தவர்கள், யூதர் அல்லாத புற இனத்து கிறிஸ்தவர்கள். ஆகவே அங்கே ஒரு கேள்வி வந்தது. என்ன கேள்வி? யூதர்கள் எல்லோரும் விருத்த சேதனம் செய்கிறார்கள், யூதர் அல்லாத கிறிஸ்தவர்கள் அவர்கள் விருத்த சேதனம் செய்யவா வேண்டாமா? முக்கியமான கேள்வி. நமக்கு அது முக்கியமற்ற கேள்வியாக தோணலாம். ஆனால் அன்று தொடக்க திருச்சபையில் அது மிக முக்கியமான ஒரு விவாத பொருளாக இருந்தது. ஆகவே எருசலேமிலே திருச்சபை தலைவர்கள், மூப்பர்கள், திருத்தூதர்கள் ஒன்று கூடினார்கள், விவாதித்தார்கள். அங்கே வேண்டும் என்று சொன்னவர்களும் இருந்தார்கள், வேண்டாம் என்று சொன்னவர்களும் இருந்தார்கள். இறுதியாக அருமையான ஒரு வாக்கியம் அங்கே வருகிறது திருத்தூதர் பணிகள் நூலில். தூய ஆவியாரும் நாங்களும் எடுக்கும் தீர்மானம் இதுவே. ஆகவே திருச்சபை எடுக்கிற எல்லா தீர்மானங்களும் தூய ஆவியாரோடு இணைந்து எடுக்கிற ஒரு தீர்மானங்கள். அது தனி மனித தீர்மானங்கள் அல்ல. பலரும் கலந்து பேசி விவாதித்து கடைசியில் ஒரு மனதாக ஏற்றுக்கொள்கிற ஒரு தீர்மானம். புற இனத்தார் மீது விருத்த சேதனத்தை திணிக்க வேண்டாம். நல்ல தீர்மானம். இல்லாவிட்டால் இன்று நாம் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டி இருந்திருக்கும். இன்று அந்த தேவையில்லை. காரணம், அன்று அவர்கள் எடுத்த அந்த தீர்மானம், அந்த முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். சிலருக்கு பிடித்திருக்கும், சிலருக்கு பிடிக்காமல் போயிருந்திருக்கும். சில பழமைவாதிகள் நினைத்திருப்பார்கள் எல்லாரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு விருத்த சேதனம் செய்திருந்தார், அவர் ஒரு யூதர். இயேசுவே விருத்த சேதனம் செய்திருந்தாரே, நாம் ஏன் செய்யக்கூடாது என்று வாதிட்டவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள். ஆனால் தூய ஆவியாரும் நாங்களும் தீர்மானித்தோம் என்று எப்பொழுது திருத்தூதர் பேதுரு அறிவித்தாரோ, எப்பொழுது முதல் திருத்தந்தை அறிவித்தாரோ, அப்பொழுது அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. அதுதான் பணிவு, அதுதான் மதிப்பு, அதுதான் கீழ்ப்படிதல். திருச்சபையின் வரலாற்றில் 8வது நூற்றாண்டில் ஒரு சிக்கல் வந்தது. ஒவ்வொரு நூற்றாண்டிலும் பல சிக்கல்கள் வருகின்றன. 8வது நூற்றாண்டில் சொன்னார்கள், உருவங்களை நாம் வணங்கக்கூடாது. உருவ வணக்கத்திற்கு எதிரான ஒரு முன்னெடுப்பு 8வது நூற்றாண்டில் எடுக்கப்பட்டது. கோவிலிலே சுரூபங்கள் இருக்கக்கூடாது, அவற்றையெல்லாம் உடைக்க வேண்டும். அப்படி உடைத்தவர்களை ஐக்கனோகிளாஸ்ட் என்று அழைத்தார்கள். ஐக்கனோகிளாசிசம் என்று அது அழைக்கப்படுகிறது. சுரூபங்களை உடைக்க வேண்டும். 8வது நூற்றாண்டு, இப்பொழுது அல்ல. ஆகவே மீண்டும் திருச்சபை கூடியது, விவாதித்தது. 2 புறமும் நியாயங்களை முன்வைத்தார்கள். சுரூபங்கள் தேவையில்லை என்று நியாயங்களை முன்வைத்தார்கள், சுரூபங்கள் இருக்கலாம் என்று நியாயங்களை முன்வைத்தார்கள். கடைசியில் திருச்சபை கூடி தூய ஆவியோரோடு உரையாடல் நடத்தி முடிவு செய்தார்கள், உருவ வணக்கம் இருக்கலாம், அதில் தவறு இல்லை, அது கடவுள் நமக்கு தந்த ஒரு அனுமதி என்று முடிவெடுத்தார்கள். ஆகவே 8வது நூற்றாண்டிலிருந்து இன்று வரை நாம் பல சுரூபங்களை நம்முடைய கோவிலில் வைத்திருக்கிறோம். அந்த முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். சுரூபங்கள் வேண்டாம் என்று சொன்னவர்களும் இது திருச்சபையினுடைய முடிவு, ஆகவே அதை பணிவோடு, தாழ்ச்சியோடு, எளிமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தான் இன்று நம்முடைய எல்லா கோவில்களிலும் சுரூபங்கள் இருப்பதற்கு காரணம் அன்று திருச்சபை எடுத்த அந்த முடிவு. அன்று உருவங்கள் வேண்டாம் என்று அவர்கள் முடிவெடுத்திருந்தால் இன்று சுரூபங்கள் இருந்திருக்கார். அந்த முடிவை எல்லாரும் பணிவான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாரும் ஆண்டவரை போற்றுவோம். தந்தையே உமக்கு நன்றி, தந்தையே உமக்கு புகழ், தந்தையே உமக்கு மாட்சி. கடந்த நூற்றாண்டில் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் மிக முக்கியமான இன்னொரு முடிவை எடுத்தார்கள். அதுவரையில் 20 நூற்றாண்டுகளாக வழிபாடுகள் லத்தீன் மொழியில் தான் நடைபெற்றன. ஆனால் முதலாக 2ஆம் வத்திக்கான் சங்கம் சொல்லியது, எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் நீங்கள் கடவுளை வழிபடுங்கள், கடவுளை போற்றுங்கள். ஆகவே முதலாக லத்தீன் மொழியில் இருந்து அவரவர் தாய்மொழிக்கு வழிபாடு மொழிபெயர்க்கப்பட்டது.
இதே 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் 2000க்கும் மேற்பட்ட ஆயர்கள் விவாதித்தார்கள். அதை ஆதரித்தும் பேசினார்கள், எதிர்த்தும் பேசினார்கள். பலர் வேண்டாம் வேண்டாம், லத்தீனை விட்டு கொடுக்கக்கூடாது, லத்தீன் தான் நம்முடைய பாரம்பரியமான மொழி என்று சொன்னார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள் இருக்கட்டும், லத்தீனும் இருக்கட்டும், ஆனால் எல்லாரும் அவரவருக்கு புரிகிற மொழியில் நாம் கடவுளை வழிபடுவோம். மிக முக்கியமான ஒரு முடிவு. இன்றைக்கும் நம்முடைய மத்தியிலே 2ஆம் வத்திக்கான் சங்கத்திற்கு முன்பாக பிறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் லத்தீன் திருப்பலியிலே பங்கு பெற்றவர்கள் இருந்திருப்பார்கள். இருப்பினும் எல்லாரும் அந்த முடிவை பணிவோடு ஏற்றுக்கொண்டார்கள். அதுதான் திருச்சபையினுடைய நம்முடைய பெருமை. அந்த முடிவை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். அன்று முதல் இன்று வரை நாம் நம்முடைய தாய்மொழியிலே வழிபாடுகள் நடத்துகிறோம். எனக்கு தெரிந்த பல குருக்கள் அவர்கள் முதலில் லத்தீனிலே திருப்பல் நிறைவேற்றினார்கள், இன்று தமிழ் மொழியிலே திருப்பல் நிறைவேற்றினார்கள். இன்றும் அவர்கள் நினைத்தால் லத்தீன் மொழியிலேயே திருப்பல் நிறைவேற்ற முடியும். இருப்பினும் திருச்சபையினுடைய கட்டளைக்கு பணிந்து திருச்சபையினுடைய போதனையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் தமிழ் மொழியிலேயே வழிபாட்டை நடத்துகிறார்கள். அதுதான் நம்முடைய மரபு, அதுதான் நம்முடைய பணிவு, அதுதான் நம்முடைய கீழ்ப்படிதல். நான் திருச்சபையுடைய பெரியவன் அல்ல, நான் திருச்சபையினுடைய பிள்ளை, திருச்சபையினுடைய உறுப்பு என்று பணிவோடு ஏற்றுக்கொள்வதுதான் நல்ல கத்தோலிக்கருக்குரிய மரபு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். தூய் ஆவியாரே உமக்கு புகழ், தூய் ஆவியாரே உமக்கு நன்றி, தூய் ஆவியாரே உமக்கு மாட்சி. திருச்சபை என்றால் அகில உலக திருச்சபை மட்டுமல்ல, இந்திய திருச்சபை. இந்தியாவில் உள்ள எல்லா ஆயர்களும் சேர்ந்து ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் இந்திய திருச்சபை வழி நடத்துகிறார்கள். அவர்கள் அவ்வப்பொழுது பல தீர்மானங்கள் எடுக்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் எடுத்த தீர்மானங்களில் ஒன்று திருமணம் செய்வதற்கு பெண்ணுக்கு 18 வயதும் ஆணுக்கு 21 வயதும். அதற்கு முன்பாக சின்ன வயதிலேயே திருமணம் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுடைய அம்மா அப்பாலாம் 16, 15 வயதிலெல்லாம் திருமணம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய அரசினுடைய சட்டத்தை மதித்து திருமண வயதை உயர்த்தினார்கள். அது இந்திய திருச்சபை எடுத்த முடிவு. அதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, விருப்பமோ விருப்பமில்லையோ, திருச்சபை போதிக்கிறதை அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இந்திய பண்பாட்டு முறையை ஊக்கப்படுத்தியது இந்திய திருச்சபை. இந்திய வழிபாடுகளில் இந்திய முறைகளை நாம் பயன்படுத்துவோம். ஆகவேதான் ஆரத்தி எடுப்பது போன்றவற்றை இந்திய நாட்டில் மட்டும்தான் நாம் பயன்படுத்துகிறோம், மற்ற நாடுகளில் அல்ல. காரணம் அது ஒரு இந்திய பழக்கமாக இருக்கிறது. அதை நாம் நம்முடைய வழிபாடுகளில் சேர்த்துக்கொள்வோம் என்று சொன்னார்கள். அதை எல்லோரும் பணிவோடு ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே நான் செய்ய மாட்டேன், அதை எதிர்ப்பேன், அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. திருச்சபை சொல்லுகிறது, அதிலே பல விவாதங்கள் நடைபெறுகின்றன. அதை ஆதரித்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள், எதிர்த்து பேசுபவர்கள் இருக்கிறார்கள். இருப்பினும் கடைசியாக ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். சரி, இதை நாம் செய்வோம், அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழக திருச்சபைக்கு வருவோம். தமிழகத்தில் உள்ள எல்லா ஆயர்களும் இணைந்து பணிக்குழுக்கள் இருக்கின்றன, அமைப்புகள் இருக்கின்றன. எல்லாரும் கலந்து ஆலோசித்து பல முடிவுகளை எடுக்கிறார்கள். அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது அது ஆணவம், அது இருமாப்பு, அது திருச்சபை விட நான் பெரியவேன் என்கிற ஒரு செருக்கு. ஆகவே தமிழக திருச்சபை நமக்கு பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிறது, தந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த விவிலிய மொழிபெயர்ப்பு. விவிலியத்தை மொழிபெயர்த்து அந்த பெயர்களை மாற்றினார்கள். ராயப்பர் என்று இருந்ததை பேதர் என்று மாற்றினார்கள். சூசேப்பர் என்று இருந்ததை யோசேப்பு என்று மாற்றினார்கள். மரியாள் என்று இருந்ததை மரியா என்று. மூல மொழியில் விவிலியத்தில் என்ன பெயர்கள் இருந்தனவோ அதே பெயர்களை நாம் வைத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள். எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு பிடித்ததா பிடிக்கவில்லையா என்பது வேறு. திருச்சபை சொல்லுகிறது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதான் நல்ல கத்தோலிக்கர் அடையாளம். ஆகவே மொழி மாற்றங்கள் செய்தார்கள். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்பதை இவ்வளவு நாளும் நாம் சொல்லி வந்தோம். இப்பொழுது விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று சொல்கிறோம். பிதாசுதன் பரிசுத்தாவி என்று சொன்னவர்கள் தந்தை மகன் தூயாவியர் என்று சொல்கிறோம். இவையெல்லாம் பிடித்ததோ பிடிக்கவில்லையோ திருச்சபை சொல்லுகிறது, நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதுதான் நல்ல கத்தோலிக்கருக்குரிய அளவுகோல். இல்லாவிட்டால் அது அலகையின் கருவியாக, அலகையின் பிரதிநிதியாக நீங்கள் மாறிவிடுகிறீர்கள். நான் திருச்சபை விட பெரியவன், நான் நினைப்பதுதான் சரி என்பது ஆணவம், அகங்காரம், இருமாப்பு, செருக்கு, அகந்தை. அது அலகையினுடைய கருவி. அதற்கு மாறாக நாம் பணிவு கொள்ள வேண்டும், எளிமையாக தாழ்ச்சியாக நடந்து கொள்ள வேண்டும். பங்கு திருச்சபை, பங்கு ஒவ்வொரு பங்கிலும் சில வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார்கள். அதை ஆலோசித்து கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுக்கிறார்கள். அது பிடிக்கலாம் பிடிக்காமல் போகலாம். நம்முடைய பங்கில் ஏராளமான விதிமுறைகளை நாம் வைத்திருக்கிறோம். ஒன்று, இந்த பேராலய வளாகத்திற்குள் வெடி வெடிக்கக்கூடாது. காரணம், இந்த பேராலயம் 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு கட்டடம். இன்றைக்கு 100 ஆண்டுகள் கட்டடங்களே இடிந்து விழுகின்றன. 50 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட பாலங்கள் இடிந்து விழுகின்றன. ஆகவே 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த பேராலயத்தை நாம் பாதுகாக்க வேண்டும், பல வழிகளில் பாதுகாக்க வேண்டும். அதில் ஒன்று,
வெடிச்சத்தம் அது இந்த பேராலயத்தையே அசைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கது, அதை செய்யக்கூடாது. இங்கே உள்ளே எத்தனையோ பேர் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு இடரலாக இருக்கக்கூடாது. ஆகவே வெடியை வெடிக்காதீர்கள், இந்த பேராலய வளாகத்திற்குள்ளும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் நீங்கள் வெடிக்காதீர்கள் என்பது நம்முடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. அதை பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எனக்கு பிடிக்கவில்லை, நாங்கள் அப்படி தான் செய்வோம், எங்கள் விருப்பப்படி நடப்போம் என்பது ஆணவம், செருக்கு. அது கடவுளுக்கு எதிரான பாவம், அது அழகையின் கருவியாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, திருச்சபை தளத்திற்குள் மட்டும் நாம் இவ்வளவு ஆய்வுகளை செய்கிறோம். குடும்பத்திற்குள் நீங்கள் ஆய்வு செய்யுங்கள், நீங்கள் வேலை பார்க்கிற நிறுவனத்திற்குள் ஆய்வு செய்யுங்கள், உங்களுடைய உடன்பிறப்புகள் ஆய்வுகள் செய்யுங்கள். எத்தனை தளங்களில் எவ்வளவு விதமான வெளிப்பாடுகள் வருகின்றன. ஆணவம், இருமாப்பு, செருக்கு, அகந்தை, யார் பெரியவன், மிக நுட்பமான பாவம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்ற பாவங்களைப் போல் அல்ல ஆணவம். பெருந்தினி ஆர்வத்தை கண்டுபிடித்து விடலாம், சோம்பேறித்தனத்தை கண்டுபிடித்து விடலாம், ஆனால் ஆணவத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆக மிகவும் நுட்பமான ஒரு பாவம், அலகையினுடைய மிக நுட்பமான கருவி. ஆணவத்தை கொண்டுதான் மனுக்குலத்தை வீழ்த்தியது அலகை. முதல் பாவம் என்ன பாவம்? கீழ்ப்படியாமை தானே. அலகை ஆதாமிடம் ஏவாளிடம் என்ன சொன்னது? எப்படி ஏமாற்றியது? நீங்கள் கடவுளைப் போல் ஆவீர்கள், கடவுளை விட பெரியவராகுவீர்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்கிறது, எனக்குள்ளும் இருக்கிறது. அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் அஞ்ச வேண்டும். 2 எடுத்துக்காட்டுகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, ஆண்டவர் இயேசு. அவர் பாவமே இல்லாதவர். அவரிடம் ஒரு நாள் ஒரு மனிதர் வருகிறார். நல்ல போதகரே, நிலைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். நல்ல போதகரே என்று சொன்னதால் தனக்குள் ஆணவம் வந்துவிடக்கூடாது, தற்புகழ்ச்சி வந்துவிடக்கூடாது, தற்பெருமை வந்துவிடக்கூடாது என்பதற்காக இயேசு என்ன சொல்கிறார்? என்னை ஏன் நல்லவர் என்கிறீர்? கடவுள் ஒருவரே நல்லவர். பாவமே இல்லாத இயேசு சொல்கிறார், என்னை ஏன் நல்லவர் என்று சொல்கிறீர்? கடவுள் ஒருவரே நல்லவர். தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறார். காரணம், அகந்தை, தற்பெருமை, செருக்கு தனக்குள் வந்துவிடக்கூடாது என்பதில் மிக எச்சரிக்கையாக இருக்கிறார் இயேசு. அதே போலவே அன்னை மரியா, நான் ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், எனக்கு இது பிடிக்கிறது, எனக்கு இது பிடிக்கவில்லை. அது இரண்டாவது. அன்னை மரியாவுக்கு பிடிக்கவில்லை, திருமணமாகாமலே நீர் கருத்தரித்து ஒரு மகனை பெறுவீர் என்பது அன்னை மரியாவுக்கு பிடிக்கவில்லை. இருப்பினும் கடவுள் சொல்லிவிட்டார், நான் கீழ்ப்படுகிறேன். ஆகவேதான் இன்று இந்த அன்னையை எல்லா தலைமுறைகளையும் பேருடையால் என போற்றுகிறார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் எல்லோரும் சிந்திக்க வேண்டிய, ஆய்வு செய்ய வேண்டிய நுட்பமான ஒரு பாவம், யார் பெரியவர்? ஆணவம், இருமாப்பு, அகந்தை, செருக்கு, கீழ்ப்படியாமை, பணியாமை, கலகம் செய்தல், முரட்டுத்தனம், என் விருப்பம், நான் நினைத்தால், இவற்றையெல்லாம் நாம் ஆய்வு செய்து இந்த பாவத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் நம் உள்ளத்திலிருந்து அகற்ற வேண்டும். அதற்கு தூய ஆவியாருடைய அருள் வேண்டும், அன்னை மரியாவுடைய பரிந்துரை வேண்டும், ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு வேண்டும். இப்பொழுது நாம் மன்றாடுவோமாக. அன்பான இயேசுவே, உம்மையை நீர் தாழ்த்தி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கடவுளுக்கு கீழ்ப்படிந்தீரே. உம்மை போலவே நாங்களும் எங்களுடைய பெற்றோருக்கும், பெரியவர்களுக்கும், திருச்சபைக்கும், திருச்சபை தலைவர்களுக்கும், எங்களை விட வயதில் மூத்த அனைவருக்கும் பணிந்து நடக்கவும், தாழ்ச்சியோடு பிறரை மதிப்போடு நடத்தவும் எங்களுக்கு அருள் தருவீராக. உமக்கே புகழ், உமக்கே நன்றி, உமக்கே மாட்சி. ஆமென். இப்பொழுது நாம் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையாக பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம்
அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்பொழுது அறிக்கையிட்ட இதே நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளுக்காகவும் பிறருடைய தேவைகளுக்காகவும் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, எமது திருச்சபையை அன்பை நோக்கி வழிநடத்தும் திருத்தந்தை பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவரத்தாரின் பணிவாழ்வில் பக்கபலமாக இருந்து உமது அன்பிலே அவர்களை வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களுக்கு ஊற்றாகும் இறைவா, எம் பங்கிலுள்ள எல்லா குடும்பங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர்கள் செய்கின்ற தொழில்களையும் ஆசீர்வதியும். குடும்பங்களில் உண்மையான அமைதி, மகிழ்ச்சி நிலவ தேவையான விண்ணக மன்னக கொடைகளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாதுகாத்து பராமரிக்கும் இறைவா, உலகை அச்சுறுத்தும் கொரோனா தொற்று நோயின் 3ஆம் அலையிலிருந்து எங்களையும் குறிப்பாக எங்கள் இளையோர் மற்றும் குழந்தைகளையும் பாதுகாக்க வேண்டும் என்றும், எல்லா நோயாளர்களையும் உமது அன்பு கரத்தால் தொட்டு குணமாக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆவியாரின் ஆற்றலை பொழியும் ஆண்டவரே, எம் பங்கில் உறுதி பூசுதல் அருள் சாதனம் பெறவிருக்கும் இளைஞர் இளம் பெண்களை ஆசீர்வதியும். தூய ஆவியாரின் அருள் பொழிவை அவர்கள் மீது நிறைவாக ஊற்றும். தூய ஆவியாரின் துணையால் அவர்கள் தங்கள் பெற்றோருக்கும் பிறருக்கும் உகழ்ந்த சாட்சிகளாக வாழ வரம் தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு தந்தை இறைவா, எங்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அவற்றுக்கு கனிவோடு செவிசாய்த்து உமது திருவுள்ளத்தின்படி அவற்றை நிறைவேற்றி தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தேன் என்னை முழுதும்
இறைவன் திருத்தலத்தில் அவர் அன்பில் வளரவே அழித்தேன் என்னை முழுதும் புது வாழ்வு மலரவே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. கண்களை மூடி இந்த பீடத்தின் மீது உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், நம்முடைய தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உம் மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் எவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறு இழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானக தூதரணிகளோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: அன்புக்குரியவர்களே, திருப்பலியின் மிக முக்கியமான நேரம் இது. முடிந்தவர்கள் முழங்காலில் இருங்கள், மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம், நின்று கொள்ளலாம். பக்தியோடு நாம் இந்த நிகழ்வில் கலந்து கொள்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து பெரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என தகுதியற்ற எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அன்புக்குரியவர்களே, தாழ்ச்சி, பணிவு, எளிமை இவையெல்லாம் கடவுள் தருகின்ற கொடைகள். கடவுளே நமக்கு அதை தராவிட்டால் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே நம்முடைய பெற்றோருக்கு, பெரியவர்களுக்கு, திருச்சபைக்கு நாம் பணிந்து நடக்க வேண்டும். அதற்கான அருளை விண்ணக தந்தையை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்பவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நமது பணிவின் அடையாளமாக ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, அமைதி அருளும் அருளும் எமக்கு அமைதி அருளும் அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவர். தன்னையே தாழ்த்தி அப்பத்தின் வடிவில் நமக்கு உணவாக வருகிறவர் இவரே. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியலும் எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நன்மை பெறுவதற்கான மன்றாட்டை என்னோடு இணைந்து மன்றாடுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, ஆண்டவராகிய இயேசுவே, நற்கருணை அருட்சாதன வடிவில் நற்கருணை அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள உம்மை பெற்றுக்கொள்ள நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். நான் எவ்வளவோ ஆவலாய் இருக்கிறேன். ஆனாலும் அந்த வடிவில் நற்கருணை வடிவில் உம்மை பெற இயலாததால் உம்மை பெற இயலாததால் ஆன்மீக முறையில் இயேசுவே என்னில் எழுந்து வாரும். இயேசுவே என்னில் எழுந்து வாரும். இயேசுவே என் உள்ளத்திற்குள் வாரும். இயேசுவே என் உள்ளத்திற்கு வாரும். இயேசுவே என் இல்லத்திற்குள் வாரும். இயேசுவே என் இல்லத்திற்குள் வாரும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு புகழ், உமக்கு புகழ், உமக்கு மாட்சி. உமக்கு மாட்சி. ஆமென். ஆமென். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். ஆண்டவராய் இயேசுவே, இறை வார்த்தை வடிவிலும் நற்கருணை அருட்சாதன முறையிலும் ஆன்மீக முறையிலும் எங்கள் உள்ளத்திற்குள் எங்கள் இல்லத்திற்குள் எழுந்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் தர முடியாத அமைதியை, மகிழ்ச்சியை, ஆற்றலை, ஆறுதலை இந்த வழிபாட்டின் வழியாக எங்களுக்கு தருவதற்காக ஆண்டவரே உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். அனைவரும் நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். குடும்பங்களின் தந்தையான இறைவா, எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் தேவரீர் ஆசீர்வதித்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களில் நிலவுகிற அமைதிக்காக, சமாதானத்திற்காக, ஒற்றுமைக்காக, மகிழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீமைகளின்றும், நோய்கள், பிணிகளிலின்றும், ஆபத்துகளிலிருந்தும் எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய இரக்கத்தை, உடைய பேரன்பை நாள்தோறும் பொழிந்து இந்த குடும்பங்களை எல்லாம் வழிநடத்தி வருவதற்காக உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். மகிழ்வுடன் நன்றி 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 என்று பாடுவோம், நன்மை செய்த இறைவன் பெயரை போற்றுவோம். ஆண்டவராய் இயேசுவே, எங்களுடைய புகழ்ச்சிகளையும் நன்றிகளையும் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பணிவு என்னும் கொடையை தர உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் உள்ளத்திலிருந்து ஆணவத்தை, இருமாப்பை, அகந்தையை,
நான் பெரியவன் என்கிற உணர்வை அகற்றுவீராக. கணவன் மனைவிக்கிடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உள்ள யார் பெரியவர் என்கிற எண்ணத்தை அகற்றுவீராக. பிறர் எங்களை விட உயர்ந்தவர், மதிப்புக்குரியவர் என எண்ணி பணிந்து நடக்கக்கூடிய அருளை தருவீராக. ஆண்டவரே, குடும்பங்களில் பிள்ளைகள் பெற்றோருக்கு பணிந்து நடப்பார்களாக. மாணவ மாணவியர் ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பார்களாக. வயதில் குறைந்தவர்கள் வயதில் மூத்தவர்களுக்கு மதிப்பு கொடுப்பார்களாக. ஆண்டவரே, திருச்சபை அதிகாரிகளுக்கு நாங்கள் பணிந்து நடப்போமாக. திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற சத்தியங்கள், திருச்சபை தருகிற வழிகாட்டுதல்கள், திருச்சபை தருகிற ஆலோசனைகளை நாங்கள் ஏற்று பணிந்து நடப்போமாக. எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அகந்தை அகற்றுவீராக. பணிவை, தாழ்ச்சியை, எளிமையை தருவீராக. இதனால் நாங்கள் உம்மிடமிருந்து இன்னும் பல ஆசீர்வாதங்களை, புதிய அருள் கொடைகளை பெற்றுக்கொள்வோமாக. உமக்கே நன்றி, உமக்கே புகழ், உமக்கே மாட்சி. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையறாத உதவியை கனிவுடன் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை மறை நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஞாயிறு அறிவிப்புகள். முதலில் திருமண அறிக்கை. எல்லாம் வல்ல இறைவன் திருவிழால் நமது பங்கு சூசேப்பர் அன்பியத்தைச் சேர்ந்த தந்தை அன்டோ வில்லவராயர், தாய் அந்தோணியம்மாள் இவர்களின் மகன் ஆக்னலுக்கும், தூத்துக்குடி பாத்திமா நகர் பங்கைச் சேர்ந்த தந்தை ராஜ், தாய் ரொசிட்டா இவர்களின் மகள் திவ்யாவுக்கும் திருமணம் நடைபெறவுள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமணத்தில் ஏதேனும் விக்கினம் இருந்தால் பங்கு தந்திடம் தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அன்புக்குரியவர்களே, நாளை 20ஆம் தேதி திங்கள் முதல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வரை வழக்கம் போல திருப்பலிகள் நடைபெறும். பேராலயம் திறந்திருக்கும். வெள்ளி, சனி, ஞாயிறு பேராலயத்தில் பொது வழிபாடுகள் நடைபெறாது. அடுத்த ஞாயிறு உறுதிப்பூசல் அருட்சாதனம் வழங்கப்பட இருக்கிறது. உறுதிப்பூசல் அருட்சாதன பெற இருப்போருக்கான தியானம் இன்று காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை அந்துனியார் அரங்கிலும், மாலை 4 மணி முதல் 5:30 வரை பேராலயத்தில் நடைபெறும். பெற்றோரோடு உறுதிப்பூசல் பெற இருக்கிற மாணவ மாணவிகள் கலந்து கொள்ளவும். உறுதிப்பூசல் பெற இருப்போருக்கான ஒப்புரவு அருட்சாதனம் 25ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 4:30 மணி முதல் பேராலயத்தில் நடைபெறும். பெற்றோரும் தவறாது அதில் கலந்து கொள்ள வேண்டும். வரும்பொழுது குடும்ப அட்டை கொண்டு வந்து பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு நம்முடைய பேராலயத்தில் உறுதிப்பூசல் அருட்சாதன திருப்பலி நம்முடைய ஆயர் மேதகு ஸ்டீஃபன் ஆண்டகை அவர்களுடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது. உறுதிப்பூசல் பெறுவோரும் அவருடைய குடும்பத்தினரும் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். ஆனால் அதே வேளையில் இந்த திருப்பலி நேரலையாக சூர்யா தொலைக்காட்சியிலும் நம்முடைய ஸ்னோஸ் பசிலிக்கா இணையதள யூடியூப் சேனலிலும் நேரலையாக ஒளிபரப்பப்படும். காலை 11 மணிக்கு நேரலையாக ஒளிபரப்பப்படும். ஆகவே இல்லத்திலிருந்தே இந்த உறுதிப்பூசல் அருட்சாதன கொண்டாட்ட திருப்பலியை நீங்கள் பங்கு பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய பங்கில் தசனிவிஸ் மாதா செல்வ மகள் திட்டம் என்று ஒரு திட்டம் இருக்கிறது. 10 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளுக்காக 2 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்ட அந்த திட்டத்தில் மொத்தம் 39 பெண் குழந்தைகள் உள்ளார்கள். இவருடைய சேமிப்பு அட்டைகளை சரிபார்த்து கையொப்பமிட வருமாறு நான் அழைப்பு விடுத்திருந்தேன். 13 பேர் மட்டுமே சேமிப்பு அட்டையை சரிபார்த்துள்ளார்கள். மற்ற 26 பேரும் இந்த நாட்களில் மாலை 5 மணி முதல் 6 மணிக்குள் பங்கு அலுவலகம் வந்து தங்கள் குழந்தைகளின் சேமிப்பு அட்டைகளை சரிபார்த்து கையொப்பமிடுமாறு அன்போடு அழைக்கிறேன். சரிபார்ப்பு பணிக்கான கடைசி நாள் 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஆகவே திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைக்குள் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த 26 பெற்றோரும் பங்கு அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த சேமிப்பு அட்டையை சரிபார்த்து கையொப்பமிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 20ஆம் தேதி திங்கள் முதல் 23ஆம் தேதி வியாழக்கிழமை வரை வாசகம் மற்றும் இறை புகழ்ச்சி வழியாக திருப்பலிகளை சிறப்பிப்பவர்கள் சிறுமலர் அன்பியம். இறையடியார்களுக்கான 1000 நாள் தொடர் பரிந்துரை மன்றாட்டு வியாகுல மாத அன்பியத்தில் உள்ள இல்லங்களில் நடைபெற்று வருகிறது. அதனை சிறப்பாக திட்டமிட்டு நடத்துகிற அன்பிய வழிகாட்டிகள் திருமதி ரூமா, திரு சலேசியஸ் இருவருக்கும் மற்றும் தங்கள் இல்லங்களில் இறையடியார்களின் திருவுருவ படத்தை வரவேற்று மன்றாடும் குடும்பங்களுக்கும் என் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பெருந்தொற்று சூழலை முன்னிட்டு கடந்த 100 நாட்களுக்கு மேலாக தங்கள் இல்லத்திலேயே இத்தொடர் பரிந்துரை மன்றாட்டை நடத்திய
அமலவை இல்ல அருட்சகோதரிகள் சகோதரி ஃப்ளோரா, சகோதரி லதா, சகோதரி குழந்தை தரசு மூவருக்கும் அன்போடு நன்றி கூறுகிறேன். இந்த வாரம் பேராலயத்தை சுத்தம் செய்வோர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை பொம்பை மாத அன்பியம், 21 செவ்வாய் ராயப்பர் அன்பியம், 22 புதன் சவேரியார் அன்பியம், 23 வியாழன் செபஸ்தியார் அன்பியம், 24 வெள்ளி சிந்தாத்திரை அன்பியம், 25 சனி சிறுமலர் அன்பியம், 26 ஞாயிறு சூசேப்பர் அன்பியம். இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். அன்னை மரியாவை போல, பனிமைய தாயைப் போல பணிவு, எளிமை, தாழ்ச்சியோடு வாழ்ந்து கடவுளின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமாக. இறைவனுக்கு நன்றி.